சக்திமய மகான் ஸ்ரீ கோடீஸ்வராய நமக. உலகம் பூரா கோடி சுவாமிகள் என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு எங்களது ஸ்ரீ முத்துசம்பலட்சுமி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டு பதிவிலே நேற்றைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்பியிருந்தார்கள். என்னுடைய உடல் நலத்தை பற்றியும் அக்கறையும் கேட்டு அவர்கள் நலம் பெற விரும்பி எனக்கு நிறைய வாழ்த்துக்களையும் அன்பு ஆசீர்வாதங்களையும் வெளிநாடுகளிலே இருந்தும் உள்நாடுகளிலே இருந்தும் எனக்கு அனைவரும் ஆறுதல் கூறி தேர்தல் கூறினார்கள். ஸ்ரீ ரித்துபூஷன் ஐயா அவர்கள் மறைவிற்கு மகா சமாதி அவர்களுக்கு அனைவருமே வருத்தம் தெரிவித்து என்னுடன் உரையாடி தைரியத்தை கொடுத்துள்ளார்கள். இந்த மாதிரியாக கடந்த ஆண்டு காலங்கள் நிறைவுற்றன. இந்த புத்தாண்டு காலம் நமக்கு ஒரு புதிய இனிய ஒரு காலமாக மாறும் என்பது ஒரு மாற்று கருத்து கூட கிடையாது. நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது நிறைய பேர் என்னுடன் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசி எனக்கு ஆறுதல்கள் தேர்தல்கள் நிறைய பேர் கண்ணீர் விட்டார்கள். கண்ணீர் விட்டு நீங்கள் நலம் பெற்று வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். மகான் ஸ்ரீ கோடி சுவாமிகள் போன்ற இன்னும் ஸ்ரீ ரித்து சுவாமிகள், ஐயா பெரியவர் ராமசாமி அடிகளார் சித்தர் அவர்கள், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பதிவுகளை நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டும். மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்களை உங்களை நன்றாக வைத்திருப்பார்கள் என்று கூறி எனக்கு ஆறுதல் சொன்னவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மகான் ஸ்ரீ கோடிசாமி சித்தர்களுடைய சந்ததியினர். அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நாமும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த சித்தர்கள் அவர்களை பற்றிய சில விளக்கங்களை ஊர் மூடி தேர்ந்தெடுத்து செல்வது போல அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு நிறைய மன நிம்மதியை கொடுத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை சுமார் 1 மணி நேரம் அமெரிக்காவிலிருந்து மதிப்பிற்குரிய எனது சகோதரி திரு பிரியா அவர்கள் என்னுடன் நிறைய நேரம் உரையாடினார்கள், ஆறுதல்கள் சொன்னார்கள். உங்களுடைய உடல் நலம் தான் முக்கியம் எங்களுக்கு, தயவு செய்து மனம் தளராமல் இன்னும் நிறைய பதிவுகளை போடுங்கள் என்று சொல்லி எனக்கு ஆறுதல்கள் சொல்லி 1 மணி நேரம் பேசினார்கள். அப்படி பேசும்போது எனக்கு ஒரு புதிய தப்பு. புத்தாண்டு காலத்திலே அதிகாலையிலேயே அவர்கள் என்னை அழைத்தார்கள். அழைத்து பேசும்போது எனக்கு ஒரு தனி தைரியமும் ஒரு தெம்பும் எனக்கு ஏற்பட்டுள்ளது என்பதையும் நான் ஒரு கடமைப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகள் மகான் ஸ்ரீ கோடிசுவாமி அவர்களை பற்றிய நிறைய பதிவுகள் சித்தர்கள் திருவடி மூலமாக 300 பதிவுகளை குணசேகரன் ஐயா அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளது மிகவும் பெருமையான ஒன்றாகும். இந்த 300 பதிவுகள் என்பது ஒரு பெரிய இமயத்தை தொடுவது போல. அந்த மாதிரி அவர்கள் தன்னுடைய சாதனையை வெற்றிகரமாக முடித்ததற்கு எங்களது ஸ்ரீ முத்துசம்பலட்சுமி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மகான் ஸ்ரீ கோடி சுவாமிகள் அவர்களுடன் நாங்கள் இருந்தோம். பல ஆண்டு காலங்கள் அவருடனே தங்கி இருந்து அவர்களுடைய வழிமுறைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றினோம். அதற்கு பிற்பாடு ஸ்ரீ ரித்து சுவாமி அவர்கள் எங்களுடனே 20 ஆண்டு காலங்கள் இருந்தவர்கள். அவர்களை பற்றி மிகவும் பெருமையாக சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர்கள் எங்களுடைய ஒரு குடும்பத்திலே இருந்ததனாலே அவர்களை நாங்கள் சித்தராக பாவிக்க முடியவில்லை. ஒரு குடும்ப உறுப்பினராகத்தான் நாங்கள் அவருடன் அன்புடன் பேசுவோம், சண்டையிடுவோம். பலவித பிரச்சனைகளையும் அவரிடம் எடுத்து சொல்லி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று கூட நாங்கள் சொல்லும்போது அவர்கள் சிரித்துக் கொள்வார்.
எனது துணைவியை நானும் சேர்ந்து அவருக்கு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று பல ஆண்டு காலங்கள் திட்டம் போட்டோம். அப்பொழுது சிறு வயது அவர்கள். அந்த சிறு வயது போட்டோவை நான் உங்களுக்கு காட்சியாக இன்று காண்பிக்க இருக்கின்றேன். சிரித்துக் கொள்வார்கள். நமக்கு எதுக்கு சாமி பொண்ணு அப்படின்னு சொல்வார்கள். அதே போல அவர்களை யாரும் தொடக்கூடாது, தொட்டு ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது என்பது மிகுந்த கட்டுப்பாடுடன் ஒரு கட்டளையுடன் வாழ்கிறார்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு. அவர்கள் கையை பிடித்துக் கொள்வேன், அவருடைய கரங்களை பிடித்து என்னுடைய தலையிலே வைத்து ஆசீர்வாதங்கள் கேட்பேன் சாமி என்று. அதற்கு எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் அவர்கள் என்னிடம் ரொம்ப அன்பும் ஈடுபாடும் வைத்திருந்தார்கள். சாப்பாட்டு பிரியர், போஜன பிரியர். இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் என்று கேட்டு சாப்பிடுவார். நாங்கள் கண்டிப்போம், சாமி நிறைய சிகரெட் எல்லாம் குடிக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் ஏன் பீர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க என்று கூட சொல்லுவோம். அதற்கு அவர்கள் சிரித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியாது. ஆனால் அந்த சித்தரவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் இருக்கும்போது அவைகள் எல்லாம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான சில வேலைகள் அவருக்கு தேவைப்படும் என்பதை நான் போக போக புரிந்து கொண்டேன். எப்பவுமே அவர் ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுவார். வேஷ்டியெல்லாம் எடுத்து கொடுத்து, வேஷ்டியெல்லாம் கொடுத்தா எனக்கு எப்படி கட்டுறது தெரியாது சாமி அப்படின்னு. ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட்டு, இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் மாடர்ன் சாமியாராக வாழ்ந்தார். ஒரு முறை அவருடன் நாங்கள் செல்லும்போது மேட்டுப்பாளையம் சொல்றோம். திடீரென்று ஒரு பிளாட்ஃபாரத்திலே ஒரு சித்தர், அவரை பார்த்தாலே மிகுந்த அருவருப்பாக இருக்கும். பக்கத்தில் யாரும் போக மாட்டார்கள். அப்படியே அழுக்கு துணி, அழுக்கு மூட்டை, கைகளில் பெரிய பெரிய கங்கணங்கள், வளையல்கள், அது இது, சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியாகவே அந்த பிளாட்ஃபார்மில் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையிலே உட்கார்ந்து இருப்பார்கள். உடனே இவர் தன்னுடைய காரை விட்டு இறங்கி அவரிடம் போய் உட்கார்ந்து விடுவார். உட்கார்ந்து இருவரும் சித்த பாஷைகளை பேசி, அந்த பாஷைகள் நமக்கு புரியாது. ஆனால் அந்த பாஷைகளிலே பேசி அவர்கள் சிரித்து உரையாடுவார்கள். அதையும் நான் நேரடியாக கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். அப்போது என்னையும் அருகிலே உட்கார வைத்துக் கொள்வார்கள். எனக்கு அப்போது இருவருமே சித்தர்கள் என்று எனக்கு தெரியாது. போக போகத்தான் அவர்களை பற்றிய சில விளக்கங்களையும் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இப்படியாக படிப்படியாக இவர்கள் சித்த நிலைமையை அடைவது தெரிய வந்தது. தன்னுடைய மூடி ஜடை பிடிக்க ஆரம்பித்தது. நாங்கள் சொன்னோம், சாமி இதை ஹேர் கட் பண்ணிடுங்க, திரும்ப நல்லா இருக்கும், திரும்ப நீங்கள் அழகாக இருப்பீங்கள்ல என்று சொல்லும்போது சிரித்துக் கொள்வார்கள். விபூதி பூசு பழக்கம் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தது. என்னிடம் வந்து ஆசீர்வாதம் கேட்பார். ஆசீர்வாதம் கேட்டு எனக்கு விபூதி பூசி விடு சாமி என்று சொல்லுவார். அவர் யாரையும் சாமி என்றும் சொல்ல மாட்டார், நாமும் அவரை சாமி என்று சொல்லக்கூடாது என்றார். ஆனால் என்னிடம் மட்டும் சாமி எனக்கு விபூதி கூடாது என்று பேசுவார்கள். அப்போது இந்த சித்த மருத்துவங்களை பற்றி நாங்கள் இருவருமே தீர்க்கமாக ஆராய்ச்சியிலே உட்கார்வோம். இருவருமே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் சில வழிமுறைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த கல்வத்திலே இந்த மருந்தை போட்டு இப்படி அரைத்தால் இந்த மருந்து இன்னதற்கு வேலை செய்யும், இந்த மருந்தை இப்படி போட்டு செய்தால் இது ரசவாதமாக மாறும், இந்த மருந்தை போட்டு இப்படி செய்தால் இந்த ரசங்கள் கட்டப்படும். இந்த மாதிரியான ஆன்டிமனி, ஜெர்மனியம், இண்டியம் இப்படி என்ற உலோக கலவைகளினுடைய ஒரு கூட்டு காம்பவுண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை அவர்கள் ஈஸியாக செய்து காண்பிப்பார்கள். அதிலே நிறைய அவரிடம் நான் கற்றுக்கொண்டது நிறைய உண்டு. கனகமணி என்று சொல்லக்கூடிய ஒரு மணியையும் அவர்கள் செய்ய எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த கனகமணியை உடலிலே நாம் அணிந்து கொண்டால் அந்த நமக்கு உடல் கூறுகள், பிணிகள் ஏற்படும் போது அந்த மணியானது தங்க நிறமாக மாறும். பாக்கி நேரத்தில் அது ஒரு கண்ணாடி கலராகவே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மணியை நாங்கள் 20 வருடங்களுக்கு முன்னாடியே வேலை செய்தோம். கனகமணி என்று பெயர். சில நேரங்களிலே நமக்கு உடற்பிணிகளோ அல்லது உடல் கெடுதல்களோ ஏற்பட்டால்
அந்த மணி சுக்கு நூறாக வெடித்து சிதறிவிடும் என்பதையும் நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். அப்பொழுது எனக்கு சில உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டு கையிலே ஒரு பல ஆப்ரேஷன்கள் எல்லாம் நடந்தது. மிகுந்த பெரிய ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடக்கும்போது சுவாமி அவர்கள் என்னுடன் கூடவே இருந்தார்கள். அந்த புண்ணை எல்லாம் துடைப்பார்கள், இந்த ஊண்டெல்லாம் தொடச்சு மருந்தெல்லாம் போட்டு எனக்கு கட்டெல்லாம் தட்டி விடுவார்கள். நீ ஏசாமி இப்படி கஷ்டப்படுறீங்க வா நான் பண்ணுறேன் என்று சொல்லி அவர்கள் சில பஞ்சை வைத்தே அவர்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த புண்ணை ஆற்றினார்கள் என்பதையும் நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அப்படியாக இந்த ரசவாதங்களிலே தேர்ச்சி பெற வைத்தார்கள். அந்த ரசவாதம் என்பது ஒரு உயிர்கொல்லி நோய் என்று சொல்லலாம். அந்த ரசவாதத்திலே தோற்றவர்கள் அதிகம் பேர். அதில் ஜெயித்தவர் நமது ஸ்ரீ வித்துசுவாமி அவர்கள் கண்கூடாகவே அந்த ரசங்களை கையிலே வைத்தே கட்டுவார்கள். அந்த ரசங்களையும் எனக்கு காண்பித்து கொடுத்தார்கள். இப்படித்தான் செய்ய வேண்டும், இது வியாபாரத்திற்காக செய்யாது என்று எனக்கு அறிவுரையும் சொல்லி அத்துடன் நான் அதை நிறுத்திக் கொண்டேன். முக்கியமாக அவர்களை பற்றி நிறைய பேச இருக்கின்றது. அவர்களுடைய வரலாறுகள். கர்நாடகா மாநிலத்திலே பிறந்தார்கள், பெங்களூரிலே பிறந்தார்கள், பெங்களூரிலே வளர்ந்தார்கள். ஆர்டிஸ்ட் அவர்கள் தஞ்சாவூர் ஆற்றில் மிகுந்த கலை நுட்பம் தெரிந்தவர். ஒரு முறை என்னை பார்த்தார்கள். பார்த்த மாத்திரத்திலேயே வீட்டிலே உள்ள கரும்பலகையிலே என் படத்தை அப்படியே வரைந்தார்கள், தத்ரூபமாகவே வரைந்தார்கள். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு அற்புதமான கலையெல்லாம் அவர்களுக்கு தெரியும். மிகுந்த சுத்தமாக இருக்க விரும்புவார்கள், தினசரி குளிப்பார்கள். நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், அந்த தலைமுறையெல்லாம் இப்படியே டெய்லி குளிக்காத சாமி வெயிட் அதிகமாகிடும் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அதை குளித்து அதை கொஞ்சி கொண்டிருப்பார்கள் தன்னுடைய ஜடாமணி. நாங்கள் எல்லாம் சிரிப்போம், இவ்வளவு பெருச வளர்த்து இருக்கு என்று சொல்லும்போது அவர்கள் சொல்லுவார், இந்த 2 சடையுமே நாளை தூக்கிட்டு அலைய முடியலப்பா, மற்றவங்களை நான் என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியுமா என்று கேட்பார்கள். இந்த மாதிரியான அவர்களுடைய வரலாறுகளை பற்றி நிறைய இருக்கின்றது. இந்த வரலாறுகளை பற்றி நான் சிறுக சிறுக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சித்தர் ஸ்ரீலஸ்ரீ ரித்துசுவாமி அவர்கள் கடைசி முறையாக நம்மிடம் வந்தார்கள். அன்னதானங்கள் போட சொன்னார்கள், பலவித கோட்பாடுகளை எங்களுக்கு சொன்னார்கள். என்னுடைய சமாதி நிலைமை இப்படித்தான் ஏற்பட போகின்றது என்பதை முன்கூட்டியே எங்களுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவர்கள் புத்தாடைகள் வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் ஒரு நாளும் என்னிடம் எதுவுமே கேட்டதில்லை. எனக்கு ஒரு நீ போட்டிருக்கிற சட்டம் மாதிரி எனக்கு வேணும், கஞ்சி போட்டு எப்படி போட வேண்டும் என்பதை பற்றி என்னிடம் விளக்கம் கேட்டார்கள். சட்டம் மட்டும் இப்படி நிற்குது, எப்படி ஸ்டிப்பாக இருக்கின்றது என்று கேட்டார்கள். நீ எப்படி துவைக்கிற, நீ என்னுடைய துணிமணிகளை நானே துவைப்பேன், நானே காய போடுவேன், நானே அதற்கு ஸ்டார்ச் எல்லாம் போட்டு காய போடுவேன், தேய்ப்பதற்கு மட்டும் நான் லாண்டரியிலே கொடுப்பேன். அந்த துணியை நிற்க வைத்தால் அப்படியே நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிப்பானதாக என்னுடைய சிறு வயதிலிருந்து இப்படியே இருக்கும்போது இந்த சட்டையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், எனக்கு இது எப்படின்னு சொல்லி கற்றுக்கொடு என்று சொன்னார்கள். இந்த மாதிரி ஸ்டார்ச், ரிவைவ் ஸ்டார்ச் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த பவுடரை, அந்த கலவையை நீங்கள் தண்ணீரிலே போட்டு துணியை துவைத்து போட வேண்டும் என்று சொல்லும்போது எனக்கு அதை கொடு என்று சொல்லி கேட்டு அவர்கள் வாங்கி வைத்துக் கொண்டார்கள். இதுதான் அந்த பாட்டில். அவர்களுக்கு இந்த ஆடை மேல் திடீரென்று ஒரு ஆர்வம் தற்போது ஒரு 25 நாட்களுக்கு முன்னாடி வந்தது. அதை பற்றி பெருமையாக அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சட்டை இப்படி எல்லாம் போட்டிருக்கிற நல்லா இருக்கு, எனக்கு இதே மாதிரி வாங்கி கொடு என்று சொல்லி கேட்டு அவர்களுக்காக நான் வாங்கி வைத்து பூஜையிலே வைத்து அந்த சட்டையும் வேட்டியும் அவர்கள் கொடுக்கும்போது, இந்த வேட்டி எனக்கு நிற்காது, எப்படி கட்ட முடியும் என்று சொல்லும்போது அதற்கு ஒரு பெல்ட்டையும் நான் கொடுத்தேன்.
இந்த மாதிரி அவர்கள் ஒரு சிறு குழந்தையை போல் எங்களுடைய குடும்பத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை பற்றிய சில வரலாறுகளை மீண்டும் நாளை உங்களுக்கு பதிவிலை போட இருக்கின்றேன். இந்த பதிவை இயக்கும் போது 28ஆம் தேதி அன்று சுவாமி அவர்கள் மகா சமாதி நிலை அடைந்தார்கள். அந்த சமாதி நிலையை கோவை பேரூரை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் நகைக்கடை உரிமையாளர்கள் தனபால், எனக்கு அவர்களையெல்லாம் பார்த்ததில்லை. என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலையினாலே, உடல் பாதிப்பினாலே போக முடியவில்லை. எனக்காக என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருவர் இருந்தார். அவரை நான் அனுப்பி வைத்தேன். அனுப்பி முதல் நாளில் இருந்து மறுநாள் அவருடைய சமாதி நிலைமை வரைக்கும் அங்கேயே இருக்க சொல்லி, சுவாமிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் சொல்லி அனுப்பிவிட்டு, இதிலே சதீஷ்குமார் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுடன் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்றே புரியாமல் தற்போதைய நிலைமையிலே தத்தளித்து அவர்கள் சித்தம் கலங்கி இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. இந்த இழப்பை அவர்களால் தாங்க முடியாமல் மிகுந்த வேதனையுடன் அவர்கள் சில ஆடியோக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அவர்களுக்கு புரியவில்லை நாம் என்ன ஏன் இப்படி என்று புரியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கும் போது இன்று நான் அவர்களுடன் பேசுகிறேன். அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். சித்தர்கள் அவர்களுடைய ராஜ்யத்துக்கு செல்கின்றார்கள். அதாவது அவர்கள் எல்லாம் ஒரு டிகிரி முடிப்பார்கள். இந்த டிகிரியிலிருந்து இந்த டிகிரிக்கு போகும்போது அவர்கள் ப்ரப்போசல் மென்மேலும் சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் சித்தர்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நிலைமையிலே அவர்கள் தன்னுடைய உலகத்திற்கு சென்று அங்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து அவருடைய பக்தர்கள் அனைவருக்கும், நல்லவர்களோ பெற்றவர்களோ அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அனைவருக்குமே மிகுந்த ஆசீர்வாதத்துடன் 48வது நாட்கள் முடியும் போது இருந்து அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட கனவிலே அதிகாலை சுவாமி அவர்கள், ரெட்டு சுவாமி அவர்கள் அப்படியே என்னுடைய வீட்டு வாசலில் முன்னாடி வந்து நிற்கின்றார்கள். உடம்பு பூரா விபூதி. அந்த வாசம் இன்னமும் என்னுடைய வீட்டிலே இருந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் வந்தார்கள். நான் எங்கேயும் போகலப்பா, உன் வேலையெல்லாம் பாரு, நான் இங்கே தான் இருக்கேன், உங்கள் கூட தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள். இந்த மாதிரி நிறைய பக்தர்கள், ஸ்ரீலஸ்ரீ ரெட்டு சுவாமி அவர்களுடைய அடியார்கள், பக்தர்கள், சிவனடியார்கள், இன்னும் நிறைய அவர்களுடைய சொந்த பந்தங்கள், தாய் தந்தை சகோதரர்கள், இவர்களுக்காக அவர்கள் மனம் சாந்தி பெற வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்களையும் சித்தர்கள் திருக்கூட்டத்தையும் வணங்கி மீண்டும் நாளை நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் ஜெயந்தி கிஷோர்குமார். உலகம் பூரா கோடி சுவாமிகள் ஆசீர்வாதம் சந்தானகுமார் சுவாமிஜி அவங்க வீட்டில் இருந்து பேசுகிறோம். நான் இங்கே வந்திருக்கும் போது ரித்து சுவாமி அவங்கள பார்த்தோம். நல்லா பேசினார், ஆசீர்வாதம் பண்ணார். எனக்கு உடம்பு பிரச்சனை சரியாயிருன்னு சொன்னார். ரொம்ப நேரம் அவங்க கூட இருந்தோம். நல்லா இருந்தது, பேசினார், ஆறுதலாக இருந்தார். அப்புறம் கோயிலுக்கு, பேரூர் கோயிலுக்கு போயிருக்கும்போது பிரதோஷத்தப்ப அங்கேயும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணோம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொன்னார். ரொம்ப நல்லா பேசினார், மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. நல்லா ஆசீர்வாதம் பண்ணார். ஓம் ஸ்ரீ கோடி சுவாமி பாத சரணம். உலகம் பூரா கோடி சுவாமிகள் ஆன்மீக வலைக்காட்சி சேனலுக்கும் அதன் நேயர்களுக்கும்
எனது இதயம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் நாம் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எமது தாத்தா ஸ்ரீலஸ்ரீ கோடிசுவாமி அவர்களையும் ஸ்ரீலஸ்ரீ அப்பா சுவாமி அவர்களையும் மனமாற வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. ஓம் ஸ்ரீ கோடிசுவாமி பாதசரணம். அதைய கரங்கிடையோமா ஐயா உன் பாதத்தில் திகழ் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா. ஐயா உன் பாதத்தில் திகழ் கிடைக்குமா. தண்ணி கீழே வச்சு ஃபீல் பண்ணி நல்லா இருக்கும். வச்சு அந்த வைப்பு செய்யும். அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த வைப்பு பூ மேலே காலையில் ரொம்ப நல்லாயிருக்கும். தெரியல எனக்கு தோணிச்சு செஞ்சேன். ஐக்கால் பூ அவர் எப்பயும் என்ன செய்வாங்க இப்படி பிடிச்சி தலையை போகிறப்ப அந்த ஒரு ஃபீலிங் கிடச்சது எனக்கு. நாங்கள் தலையை அம்மாவாசை குட். பாப்பா டேக் ஒன் ஃபோட்டோ. ஓகே நீ வீடியோவே ஓடிட்டு இருக்கு. வீடியோவே ஓடிட்டு இருக்கு. ஃபோட்டோ சரி சரி இருங்க. வா இதுல இருங்க. இப்படி எடுக்கலாம். அதுல எப்படி எடுப்பா? எடுத்துக்கலாம். கீழே ஆஃப் இருக்கானா பார்த்துக்கோங்கப்பா. இல்ல அது ஃபிளாஷ் இது பண்ணும். கருப்பா இருக்கு பாரு. இருங்க. பிரைட்னஸ்